ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியில் எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ எதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே அனுகூலமான பலன்கள் பலதும் உங்களுக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று உங்க ராசிக்குள்ளர சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் தொட இருக்கிறார். சித்திரை நட்சத்திரத்தில் வராரு. அதே போல 24ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தில் ராசிக்குள்ளரே வந்துடுவார். இப்படி வரக்கூடிய இந்த சந்திரனின் பயணம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பல விதத்திலும் அனுஷத்தின் தொடர்பு எப்படி இருக்க போகுதுன்னா லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். மனசுல சிந்தனைகள் எல்லாம் அழகா இருக்கும். 26ஆம் தேதி சனி வக்கரகதி அன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரம் போது பிரதோஷ பகவானான சிவபெருமானை வழிபட முன் செய்த பெருவினைகள் அப்படிங்கிற பாவங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும், காரியங்களை நல்ல ஜெயமாக்கக்கூடிய சூழ்நிலையும், செல்வ வளம் பெறுவதற்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெறுவதற்கும், ஞானம் கிடைப்பதற்கும் வழிகள் கிடைக்கும். அப்போ எல்லாமே நல்லா இருக்கும். 23ஆம் தேதியே புதன் வக்கர நிவர்த்தி ஆகிவிடுகிறார். வக்கர நிவர்த்தி ஆனவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தின் தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால் வியாபாரத்தில் குறிப்பிட்ட லாபங்கள் நல்லபடியாக அமையும். அதுவும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் அந்த வாரம் முடிய போகுது. அஸ்த நட்சத்திரத்தாலுமே கேட்டை நட்சத்திரம் முடிய போகுது. அப்போ எல்லா விதத்திலும் நன்மைகள் பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த வாரம் முழுக்க சஷ்டி கவசம் அப்படிங்கிறத டெய்லி கேட்டுக்கிட்டே இந்த வாரத்தை நடத்துங்க. பல கஷ்டங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். 94 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல நன்மைகளும் வளங்களும் குடும்ப மகிழ்ச்சியும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.